இப்போ பப்பட குழம்பு எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 4 பப்படம் எடுத்துருக்கேன். தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் 2, கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கேன். இப்போ இந்த பப்படத்தை பொரிச்சு எடுத்துடலாம். ஒரு 2 தக்காளி எடுத்துருக்கேன். கொஞ்சமாக புளி. கடாயில் எண்ணெய் ஊற்றிடலாம். இப்போ பாருங்கள், பப்படம்லாம் பொரிச்சு எடுத்தாச்சு. எண்ணெயிலேயே கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சது வெங்காயம், பச்சை மிளகாய் நல்லா வதக்கி எடுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள். மல்லித்தூள் தேவைன்னா போட்டுக்கலாம், அது உங்கள் ஆப்ஷன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கினதும் தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி பப்படத்தில் உப்பு இருக்கனால பார்த்து கொஞ்சம் போட்டால் போதும். இதில் கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றிக்கலாம். தக்காளி நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே தேங்காய் அரைச்சிடலாம். அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். ஒரே ஒரு பூண்டு, 2 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் மஞ்சள்தூள், சின்ன பச்சை மிளகாய் 1 எடுத்திருக்கேன். நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. தக்காளி தான் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சாச்சு. இதில் பப்படம் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மெல்லமாக மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இதில் தேங்காய் அரைச்சது ஊற்றிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தேங்காய் ஊற்றிட்டு ஒரு 2-3 கொதி வரட்டும். இப்போ பாருங்க, குழம்பு நல்லா திக்காக வந்துருச்சு. இந்த டைமில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். பப்பட குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.